9 கூடிய தனாதிபதி பாக்யாதிபதி. அதை குரு பகவான் பார்க்கும் பொழுது குருமங்கள யோகம் ஏற்பட்டு இப்படியே சகல சௌபாக்கியம், லேண்ட் வாங்க போறீங்க, வீடு வாங்க போறீங்க. மீனராசிக்காரர்கள் இந்த நவம்பர் 14க்குள்ள புது வீட்டில் இருப்பீங்க. இருந்தே தீர வேண்டும். இது சட்டம். சட்டம் தன் கடமையை செய்யும். எப்படி நான் சொன்னேன், கும்பராசிக்காரர்களுக்கு ராகு வந்தா டைவர்ஸ் ஆகுங்கிற மாதிரி சட்டம் தன் கடமையை செய்யும். கிரகங்களுடைய கோர்ட்டில் மன்னிப்பே கிடையாது. கிரகங்களோட கோர்ட்டில் சென்டிமெண்ட்ஸே கிடையாது. அவங்க வந்தாங்க, அவங்க வேலையை பார்த்தாங்க, போனாங்க. இந்த வீடு ஏன் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது, ஏன் உங்களை விட்டு இது போகும்போது ஏன் போச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் கிரகங்களுடைய விளையாட்டு. கிரகங்கள் உங்களுக்கு வீடு தரப்போகிறார்கள். மீனராசிக்காரர்களை காத்திருங்கள், சொந்த வீடு வரப்போகிறது. மீனராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதை போலவே அடுத்த 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடத்தை பார்ப்பதை போலவே 11ஆம் லாபஸ்தானம். ஏற்கனவே 5ல் இருக்கிறதே உங்களால் தாங்க முடியல. 5ங்கிற யோகஸ்தானத்தில் இருக்கும் போதே வேற லெவல். 5ல் இருக்கிற ஒரு 10 பார்த்து 9 பார்த்து 11 பார்த்து 1 பார்க்கும்போது வேற என்னங்க வேணும்? வேற என்ன வேணும் சொல்லுங்க. வாழ்க்கையில வேற என்ன வேணும்? 1ஆம் இடமாகப்பட்ட மீனராசியை பார்க்கும்போது ராசியில் இருக்கக்கூடிய வக்கர சனியை குரு பகவான் பார்த்து மங்கள சனியா மாறி போயிடுது.